விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினரும் தேமுதிகவினரும் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு தரணும்னு பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் பாமகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்ற பேனர்கள் வைக்கப்படும். அதுல மறைந்த முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவினுடைய புகைப்படங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய ஆதரவு யாருக்குன்னு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதையும் வெளிப்படையா அறிவிக்கல. இருந்தாலும் பாமக ஜெயலலிதாவினுடைய புகைப்படங்களையே பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாகவே அதிமுக மற்றும் தேமுதிகவினர் பாமக வேட்பாளரை ஆதரிக்கணும்னு கேட்கிறாரு. இது சம்பந்தமா அதிமுக என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இதுல பாமகவினுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வர ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்தவர் தான் அங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு. எதிர்பாராத விதமா அவர் காலமானதுனால அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க போவதாக அதிமுக ஏற்கனவே அறிவித்து விட்டது. அதிமுக இடைத்தேர்தல் என்பது நேர்மையாக நடக்காது, திமுக இது அராஜகமான முறையில நடத்துவாங்க, பணம் அதிகமா இதுல விளையாடும், அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும்லாம் காரணங்களை சொல்லி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்லி தேர்தல் புறக்கணிப்பை அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து மற்ற கட்சிகள் தொடர்ந்து பல வியூகங்களை அமைக்கிறாங்க. அந்த வகையில பாமகவும் நேரடியாகவே அதிமுகவிடம் ஆதரவை கேட்டிருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் யாரையும் சந்திச்சு ஆதரவு கேட்கல அப்படின்னாலும் வெளிப்படையாக தேர்தல் பிரச்சாரங்கள்ல பொதுமக்கள் முன்னாடி பேசும்போதும் சரி, ஊடகங்கள் முன்னாடி பேட்டி கொடுக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான ஒரு வேண்டுகோளை பாட்டாளி மக்கள் கட்சி விடுத்திருப்பது பாமகவினுடைய வியூகம் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் 2019, 2021 இந்த 2 தேர்தல்களிலும் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்தாங்க. 2019 ஏற்கனவே ஒரு முறை விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்த போதும் அதிமுக வேட்பாளரையே பாமக ஆதரித்திருந்தது. அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார். அதற்கு அடுத்து நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் ஒரே அணியில் இருந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதியில அந்த அணியால வெற்றி பெற முடியல. திமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு. ஆனால் அதிமுக வாங்கிய வாக்குகளை நம்ம இங்க கவனிக்கணும். அதுதான் பாமகவினுடைய இந்த வெளிப்படையான ஒரு வேண்டுகோளுக்கு காரணமா அமைது. 2019 பை எலெக்ஷன்ல அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 1,13,745. திமுக வேட்பாளர் 2ஆம் இடம் வந்திருந்தார் இல்லையா, அவர் வாங்கிய வாக்குகள் 68,828. இந்த 2 பேருக்குமான வித்தியாசம் மட்டுமே 44,917 வாக்குகள். ஒரு பெரிய வெற்றியை அதிமுக வேட்பாளர் பெற்றிருந்தாரு. அப்போது பாமகவினுடைய வாக்குகளும் ஒரு காரணமா அமைஞ்சது. அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே வன்னியர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளா மாறுச்சு. திமுக அப்போது எதிர்கட்சியாக இருந்த நேரத்துல வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுப்போம், வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தலைவரான ஏஜி கோவிந்தசாமிக்கு மணிமண்டபம் கட்டுவோம்னு வன்னியர் சமூகத்தை குறிவைத்து, வன்னியர் வாக்குகளை குறிவைத்து பல விஷயங்களை அறிவிப்புகளா கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்கள் முன்பாக அதிமுக அப்போது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதாக அறிவித்தாரு. 10.5 ரிசர்வேஷனும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது பின்னர் உச்சநீதிமன்றத்தினால தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த வன்னியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் பேசுபொருளா மாறி இருக்கு. இது எல்லாமே எதனால இவ்வளவு முக்கியமான விஷயமா மாறுது அப்படின்னா வன்னியர் வாக்குகள் தான். விக்கிரவாண்டி தொகுதியில் அடர்த்தியாக வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கிறது. எனவே அதை மையப்படுத்தி தான் இந்த இடைத்தேர்தலில் வியூகங்களை அமைக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பாமகவையும் பாஜக நீங்களே போட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். பாஜக அங்க போட்டியிடுவதை விட பாமக களத்துல இருந்தாங்கன்னா ஒரு டஃப்பான ஃபைட்டை திமுகவுக்கு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் பாஜகவுக்கு பாமகவை அங்க களமிறக்குவதற்கான ஒரு நம்பிக்கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு சொன்னாலும் பாமகவும் நாம் தமிழரும் அதிமுகவின் வாக்குகளை கவர்வதற்கான எல்லா முயற்சிகளிலையும் ஈடுபடுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. எப்படி வன்னியர்களுக்கான வாக்கு வங்கி இருக்கோ அதே போல இரட்டை இலை சின்னத்துக்கு ட்ரெடிஷனலா ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. அதனால எப்படியாவது அந்த வாக்குகளை தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும்னு நாம் தமிழர் கட்சியும் முயற்சி பண்ணுது, பாமகவும் முயற்சி பண்றாங்க. நாம் தமிழர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்ப சீமான், நான் இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்காக வேலை செஞ்சிருக்கேன், தேர்தல் காலங்களில் பணியாற்றி இருக்கிறேன், அந்த அடிப்படையில இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாத ஒரு சூழல் இருக்கு, எனவே அதிமுக தொண்டர்கள் எங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படையா அவர் அங்க பேசியிருந்தாரு. அதே போல சமீபத்துல சட்டமன்றத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு
உண்ணாவிரத போராட்டம் ஒன்று அதிமுக முன்னெடுத்திருந்தது. சென்னையில் நடந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ட்விட்டர் வாயிலாக அந்த போராட்டத்தை ஆதரிப்பதாகவும் அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி சொல்லியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மூத்த பொறுப்பாளர்களும் கூட நேரடியாகவே உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சாங்க. இப்படி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் அதிமுகவின் ஆதரவையும் அதிமுக ஆதரவாளர்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான முயற்சியும் பண்ற நேரத்துலதான் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க மக்களை சந்திக்கும் போது அதிமுகவினுடைய வாக்குகளை குறி வச்சு பேசுறாரு. அது ஒரு படி மேல போய் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிகவினரும் தங்களுக்காக வாக்களிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுறாரு. ஆனால் அதிமுகவுடைய நிலைப்பாடு ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா, இந்த வீடியோவை பதிவு பண்ணுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில ஜெயலலிதாவினுடைய படத்தை பயன்படுத்தி பாமக வாக்கு சேகரிக்கிறாங்க, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, அப்படி இருக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இப்ப பாமகவை நீங்க ஆதரிக்கிறீங்களா, ஜெயலலிதா படத்தை அவங்க பயன்படுத்துறது நீங்க ஆதரிக்கிறீங்களான்னு கேட்கும்போது எந்த இடத்துலையுமே ஜெயக்குமார் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யவே இல்லை. அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது தப்பு ஒன்றும் இல்லை, அவங்க எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், பயன்படுத்துறது அவங்களுடைய நிலைப்பாடு, இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சில தருணங்கள்ல செல்வி ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்தை மாற்று கட்சியினர் பயன்படுத்தினாலோ, ஏன் அதிமுகவிலிருந்து விலகி சென்று வேறொரு இயக்கத்தை நடத்துபவர்கள் பயன்படுத்தினாலும் கூட அந்த கொடிக்கும் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்துக்கும் அதிமுகவுக்கு தான் உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல முறை அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த முறை பாமக ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு அதிமுக எந்த வகையிலும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் அதிமுக இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்கு. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அதிமுக 2026 தேர்தலை எப்படி சந்திக்குங்கிறது தெரியாது. பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு உறுதியா அதிமுக சொல்லியிருந்தாலும் நாளைக்கு பாமகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் அப்படிங்கிறத உணர்ந்துதான் மறைமுகமாக பாமகவுக்கு அதிமுக ஆதரவளிப்பதாக ஒரு தகவலை சொல்றாங்க. வெளிப்படையாக எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதிமுக நாம் தமிழரை ஆதரித்தால் நேரடியாக ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விதான். சீமானவர்களும் இந்த தேர்தலுக்கு பின்னாடி மறுபடியும் அவர் திமுக எதிர்ப்புக்கு போயிடுவாரு. ஆனால் பாமக ஏற்கனவே தங்களோடு இருந்த ஒரு கூட்டணி கட்சி என்பதனாலும் பாமக எப்போதெல்லாம் அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கோ அப்போது அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு பயனளித்திருப்பதனாலும் பாமகவை பகச்சிக்க வேணாம், சி.வி. சண்முகம் மூலமாக எப்போதும் பாமகவோடு ஒரு நட்புறவை மெயின்டைன் பண்ணணும்னு இபிஎஸ் விரும்புறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜெயலலிதாவினுடைய படத்தை பாமக பயன்படுத்தினாலும் அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அதிமுக அமைதி காப்பதற்கான காரணம் அதுதான் சொல்றாங்க. அதே நேரத்துல அதிமுகவினுடைய வாக்குகளை ஏன் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா. கடந்த காலங்களில் இப்ப நான் இந்த வீடியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி அதிமுக அங்க வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது ஒரு பெரிய எண்ணிக்கையில இருக்கு. அந்த முழுமையாக அதிமுக வாக்குகள் இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய எல்லாரும் ஒரு கட்சிக்கே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கடந்த காலங்கள்ல ஒரு கட்சி தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னு சொன்னா அந்த கட்சியினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கும் கூட வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆர்கே நகர்ல செல்வி ஜெயலலிதா போட்டியிட்ட போது திமுகவே தேர்தலை புறக்கணிச்சிருந்தது. அந்த நேரத்துல ஜெயலலிதா வாங்கிய வாக்குகள் எல்லாம் பார்க்கும்போது அப்ப திமுகவினரே ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வாக்கு வங்கி இருந்தது. அதே மாதிரி இந்த முறை அதிமுகவினுடைய வாக்குகள் என்பது பாமகவுக்கு தான் அப்ப போக போதா அப்படின்னு கேட்டா பெருமளவுக்கு பாமகவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதே நேரத்துல நாம் தமிழருக்கும் சிலர் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீமான் எப்போதும் அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னரோட இருப்பாரு, அவருக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏங்க திமுகவுக்கே போனாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிலரிடம் பேசும்போதே சொல்றாங்க. அந்த தொகுதியினுடைய கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி சி.வி. சண்முகம் வந்து அதிமுக அங்க ஒரு இன்ஃபுளுன்சியலான லீடரா இருக்காரு. அவருக்கும் பாமகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணக்கம் ஓரளவுக்கு பாமகவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தல் என்பதனால ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு என்றாலும் இந்த இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது, எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கு. அதனால இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடைத்தேர்தலை அவங்களுக்கான ஒரு பார்கெனிங் பாயிண்டா, அதாவது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய வலிமையை வைத்து கூடுதலான இடங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இதை பயன்படுத்த பாக்குறாங்க. அதனாலதான் அதிமுக வாக்குகளை குறிவைத்து அவங்க நகர்றாங்க. அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கிற பட்சத்துல பாமக அங்க பெரிய வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருப்பதா தான் சொல்றாங்க. அந்த தொகுதியில யார்கிட்ட கேட்டாலுமே ஆளுங்கட்சிங்க கண்டிப்பா அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அத்தனை அமைச்சர்கள் களத்துல இருக்காங்க, எம்எல்ஏக்கள் களத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி இன்னொரு கட்சி அங்க வெற்றி பெறுவது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால்
இரண்டாம் இடம் யாருக்கு என்பதுல பாமகவுக்கும் நாம் தமிழருக்கு இடையே ஒரு போட்டி இருக்கிறது. கடந்த காலங்களில் 2016 பாமக தனித்து போட்டிட்டு சுமார் 45,000 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அந்த தொகுதியில் அதிகபட்சமா அவங்க வாங்கின வாக்குகள் என்பது 10,000க்கும் குறைவான வாக்குகள் தான். அதனால அவங்க மூன்றாவது இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி வேற எந்த கட்சியும் பெருசா போட்டியில இல்லை. இரண்டாம் இடம் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் பாமக திமுக இடையே ஒரு டஃப்பான ஃபைட்டை உருவாக்குவதற்கு பாமக முயற்சி செய்கிறது. சட்டமன்றத்துல வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து அவங்க பிரச்சனையை எழுப்பினதா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து தினமும் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் பேசுவதே திமுக வெர்சஸ் பாமகன்னு அந்த களத்தை செட் பண்ணணும். எப்படியாவது ஜெயித்தால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வட மாவட்டங்கள்னா பாமக தான் அப்படிங்கிறத மறுபடியும் நிறுவுவதற்கான முயற்சியை பாமக முன்னெடுத்திருப்பதா சொல்றாங்க. தேர்தல் முடிவுகள் தான் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். பாமகவினுடைய வியூகம் எடுபடுமா, அதிமுகவின் வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் வரும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம்.